வணக்கம். நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல நம்ம ரெகுலரா யூஸ் பண்ணக்கூடிய ஒரு அப்ளையன்ஸ் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். வாஷிங் மிஷின். நம்ம எப்படி ரெகுலரா மிஷினை யூஸ் பண்றோமோ, அதே மாரி சின்ன சின்ன கிளீனிங், சின்ன சின்ன மெயின்டெனன்ஸ் நம்ம பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, வாஷிங் மிஷின் ரொம்ப நாளைக்கு பர்ஃபெக்ட்டா நமக்காக அது வேலை செய்யும். ரிப்பேர்ஸ் வராது. அதுல ஸ்பேர் பார்ட்ஸ் மாத்த வேண்டிய வேலை வராது. மிஷினோட லைஃப்பும் ரொம்ப நல்லாருக்கும். என்னென்ன விஷயங்கள் ரெகுலரா கிளீன் பண்ணணும், என்னென்ன விஷயங்கள் மந்த்லி ஒன்ஸ் 3 மாசத்துக்கு ஒரு தடவை நம்ம பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இது சீமென்ஸ் வாஷிங் மிஷின் ஃப்ரண்ட் லோடு. கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 கிலோ. வாஷிங் மிஷினில் இந்த ஃபர்ஸ்ட் மெயின்டெனன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது இந்த ட்ரம் இருக்கு இல்லையா, இது டீஸ்கேலிங் பண்ணுறது. இது எதனால் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய தண்ணி ஹார்ட் வாட்டராக இருந்தது அப்படின்னா உப்பு படியும். இது படியும் போது கொஞ்சம் கொஞ்சமா படிஞ்சு படிஞ்சு இந்த ட்ரம்மோட ஸ்பீடு இருக்கும் இல்லையா, அந்த ஸ்பீடு குறைஞ்சிரும். அப்போ அந்த வாஷிங்கும் நமக்கு எஃபெக்டிவா இருக்காது. ஒரு ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். அந்த ஸ்மெல் நம்ம துணிகள்ல கூட அதுக்கப்புறம் வந்துடும். இதை நம்ம அவாய்ட் பண்றதுக்காக தான் நம்ம டீஸ்கேலிங் பண்றோம். ஒருவேளை நீங்க யூஸ் பண்ற தண்ணி நல்ல தண்ணியா இருந்ததுன்னா இந்த ட்ரம் கிளீனிங் 6 மாசத்துக்கு ஒரு தடவை நம்ம பண்ணா போதும். இல்ல ஹார்ட் வாட்டர், இப்ப நான் இருக்கிற இடத்துலலாம் இங்க ரொம்ப ஹார்ட் வாட்டர், அதனால 3 மாசத்துக்கு ஒரு தடவை நான் அந்த டீஸ்கேலிங் நான் பண்ணுவேன். இன்னைக்கு நம்ம இந்த ட்ரம் எப்படி டீஸ்கேலிங் பண்றது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி மார்க்கெட்ல டீஸ்கேலிங்காக ப்ராடக்ட் கிடைக்குது. இது போஷ், சீமென்ஸ் ரெண்டுக்குமே யூஸ் பண்ணலாம். இது நம்ம கிட்ட இல்ல அப்படின்னா நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா வினிகர், அது கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை நம்ம இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்றோம்னா இது பவுடர் ஃபார்ம்ல இருக்கும், 2 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கலாம். வினிகர் யூஸ் பண்றோம் அப்படின்னா 200 ml யூஸ் பண்ணிக்கலாம். இன்னைக்கு நம்ம வினிகர் யூஸ் பண்ணி எப்படி டீஸ்கேலிங் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். வினிகரை நம்ம 200 ml எடுத்துக்கலாம். பாருங்க இது வரைக்கும். இப்போ இந்த வினிகரை நம்ம டிட்டர்ஜென்ட்லாம் ஆட் பண்ணுவோம் இல்லையா, அதுலயே ஆட் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம இதை ஓப்பன் பண்ணி ட்ரம்ல கூட நம்ம ஊற்றிக்கலாம். நம்ம வினிகர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமா டெட்டால் ஆட் பண்ணிக்கணும். வினிகரோட ஸ்மெல் இருக்கும் இல்லையா, அதனால நம்ம டெட்டால் அப்படி இல்லைன்னா கம்ஃபர்ட் துணிகளுக்கெல்லாம் யூஸ் பண்ணணும் இல்லையா, அது கூட ஆட் பண்ணிக்கலாம். அதே நம்ம டீஸ்கேலிங் பவுடர் போட்டோம் அப்படின்னா வேற எதுவும் போட வேண்டிய அவசியம் இல்லை. டோரை க்ளோஸ் பண்ணிக்கணும். ட்ரம் கிளீனிங் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் நம்ம செட் பண்ணிக்கணும், ஆன் பண்ணிடணும். இது பாருங்க 1 hour 10 minutes இந்த அளவுக்கு ரன் ஆகும். இது இப்போ பாருங்க ட்ரம் கிளீன் அப்படிங்கிறது 90 டிகிரி ஹாட் வாட்டர் எடுத்துக்கும். ஹாட் வாட்டர்ல நம்ம போட்ட வினிகர் வச்சு நல்லா அந்த ட்ரம் கிளீன் பண்ணி நமக்கு கொடுத்துரும். மிஷின் பாருங்க ரன் ஆக ஆரம்பிச்சாச்சு. இந்த சைக்கிள் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம். ட்ரம் கிளீனிங் சைக்கிள் முடிஞ்சாச்சு. நம்ம இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம். பாருங்க ட்ரம் நல்லா கிளீன் ஆயாச்சு. டீஸ்கேலிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் திரும்ப அதை க்ளோஸ் பண்ணிட்டு வாஷிங் ஆப்ஷன்ஸ் பாருங்க இவ்வளவு இருக்கு இல்லையா, இதுல மினிமம் டைம் எது எடுக்குமோ அந்த ஆப்ரேஷன் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். என்னோடதுல இந்த சூப்பர் குவிக் அப்படிங்கறத ரொம்ப மினிமம். இது 15 minutes தான் எடுக்கும். நம்ம ஆன் பண்ணி ஒரு சைக்கிள் நம்ம ரன் பண்ணிக்கணும். இந்த டீஸ்கேலிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த ஆப்ஷன் குவிக் வாஷ் போறோம் இல்லையா, இதுல நம்ம துணிகளும் எதுவும் போட வேண்டாம், வாஷ் பண்றதுக்கான லிக்விடோ டிட்டர்ஜென்ட்டோ எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம், வெறும் எம்டி மிஷின் நம்ம ரன் பண்ணிக்கலாம். இந்த 15 minutes இந்த சைக்கிள் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம பார்ப்போம். குவிக் வாஷும் முடிஞ்சது, க்ளோஸ் பண்ணிடலாம். டோர் ஓப்பன் பண்ணி வச்சிடலாம். எப்பயுமே எண்ட் ஆகுது இல்லையா, அதுக்கப்புறம் டோர் ஓப்பன் பண்ணி வச்சிடணும். இப்போ டீஸ்கேலிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம அந்த டிட்டர்ஜென்ட் டிஸ்பென்சர் இருக்கு இல்லையா, நம்ம துணி துவைக்கிறதுக்காக நம்ம லிக்விடோ டிட்டர்ஜென்ட்டோ போடுவோம் இல்லையா, இதை ஓப்பன் பண்ணி இதை எடுத்து நம்ம கிளீன் பண்ணணும். இதை ஃபுல்லா வெளியில எடுக்கணும் அப்படின்னா இந்த ப்ளூ கலர்ல இருக்கு இல்லையா சென்டர்ல, இதை இப்படி ப்ரெஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது இப்படி வெளியில எடுக்க வந்துடும். ஏதாவது நம்ம கிளீனிங் லிக்விட் வச்சிருக்கோம்ல, அதை வச்சு நல்லா ப்ரஷ் வச்சு தேய்ச்சி கிளீன் பண்ணிட்டு திரும்பி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபிக்ஸ் பண்றதும் அதே மாதிரி தான். பாருங்க இந்த சென்டர்ல வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ண வேண்டியதான். எடுக்கும்போது மட்டும்தான் நம்ம இதை ப்ரெஸ் பண்ணி எடுக்கணும். க்ளோஸ் பண்ணும்போது சும்மா அப்படியே பண்ணிக்கலாம். இந்த டோர்ல பாத்தீங்கன்னா ஒரு கேஸ்கெட் இருக்கும், ரப்பர் மாதிரி இருக்கும் பாருங்க, இது ஃபுல்லாவே இருக்கும். இதை ஒவ்வொரு வாஷ்க்கு அப்புறமும் நம்ம தொடச்சிக்கணும். இப்பயும் நல்லா அப்படி மேல துடைக்கணும் இந்த எல்லா பக்கமுமே. அதுக்கப்புறம் இதை அப்படி லிஃப்ட் பண்ணிட்டு ஃப்ரீயா தான் இருக்கும். இங்க பாருங்க அழுக்கு இருக்கும் இந்த இடத்துல. நம்ம ட்ரெஸ்ல ஏதாவது முடியெல்லாம் இருந்தா கூட இந்த இடத்துல முடியும் உங்களுக்கு தங்கிடும். இதையும் ஃபுல்லா அப்படி சுத்தி விட்டு நீட்டா கிளீன் பண்ணணும். இந்த கை ஃபுல்லா அப்படி போகும், இந்த கேஸ்கெட்குள்ள அப்படி போகும். இந்த மாதிரி ஃபுல்லா சுத்தி தொடச்சிடணும். நம்ம டோர் மேட் அப்படிலாம் கிளீன் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன்,
அது ரொம்ப அழுக்கு வந்து இந்த இடத்துல நமக்கு சேர்ந்துரும். கொஞ்சம் வினிகர், கொஞ்சம் சோடா உப்பு, நம்ம குக்கிங் சோடா இருக்கு இல்லையா, ஆப்ப சோடா, அது கொஞ்சம் ஏதாவது லிக்விட், பாத்திரம் தேய்க்கிற லிக்விடோ ஏதாவது மிக்ஸ் பண்ணி அதை வந்து அப்ளை பண்ணிட்டு தொடச்சிட்டிங்கன்னா அந்த அழுக்கு எல்லாமே போயிடும். டெய்லி துடைக்கும் போது சும்மா வெறும் துணியில தொடச்சா போதும். பாருங்க, ரெகுலரா கிளீன் பண்றதுதான், இருந்தாலும் இவ்வளவு அழுக்கு இருக்கு பாருங்க. இது வந்து ட்ரெயின் பம்ப் ஃபில்டர். துணி வந்து வாஷ் ஆகுது இல்லையா, அந்த அழுக்கு தண்ணி ஃபுல்லா இந்த ட்ரெயின் ஆகி போகும். போகும்போது நடுவில் ஒரு ஃபில்டர் இருக்கும். இது வந்து ஓபன் பண்றது, இது வந்து டோரு. இங்க பாத்தீங்கன்னா அப்படி ஜஸ்ட் இப்படி ப்ரெஸ் பண்ணீங்கன்னா இது வந்து இப்படி ஓபன் ஆயிடும். இதுக்குள்ள ஒரு ஃபில்டர் இருக்கும். இதை வந்து மாசத்துக்கு ஒரு தடவையோ இல்லைன்னா 2 மாசத்துக்கு ஒரு தடவையாவது நம்ம கிளீன் பண்ணணும். அதாவது நம்ம டெய்லி துணி வாஷ் பண்றோம், டெய்லி மிஷின் யூஸ் பண்றோம் அப்படின்னா மாசத்துக்கு ஒரு தடவை இதை கிளீன் பண்ணணும். கிளீன் பண்ணி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நீங்க வாஷ் பண்றீங்கன்னா 2 மாசத்துக்கு ஒரு தடவை நம்ம கிளீன் பண்ணிக்கலாம். துணி வாஷ் பண்றோம் இல்லையா, அதுல மறந்து போய் செக் பண்ணாம ஏதாவது காயின் இருந்தாலோ இல்ல ஷர்ட்ல இருக்கிற பட்டன்ஸ் இதெல்லாம் வந்து இந்த இடத்துல ஃபில்டர் ஆயிருக்கும். இதை வந்து நம்ம இப்ப கிளீன் பண்ணிக்கணும். இங்க ஒரு நாப் மாதிரி தெரியுது பாத்தீங்களா, இது வந்து இப்படி ஓபன் பண்ணலாம். நம்ம இப்படி ஓப்பனிங், இதுல ஃபில்டர் இருக்கும். நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்க. இதுல வந்து இந்த அழுக்கு தண்ணி இருக்கும் அடியில். அதனாலதான் ஏதாவது ஒரு பிளேட் வச்சிட்டோம் அப்படின்னா அதுல உங்களுக்கு தண்ணி வந்து இருங்க, இந்த தட்டுல வர தண்ணியை நான் இதுல எடுத்துக்கிறேன். பாருங்க எவ்வளவு அழுக்கா இருக்கு இந்த தண்ணி. இந்த ஃபில்டர்ல இருக்கிற அழுக்கு தண்ணி ஃபுல்லா இதுல வந்துடும். இதுதான் பாத்தீங்கன்னா ஃபில்டர். இந்த ஃபில்டரை வந்து நம்ம நல்லா கிளீன் பண்ணிக்கணும். பாருங்க, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நல்லா அப்படி அழுக்கு அவ்வளோ சேர்ந்துருக்கு. இங்க ஒரு டியூப் இருக்கு பாத்தீங்களா, இதுவும் வந்து இப்படி எடுக்கிறதுக்கு வந்துடும். இதுல இருந்தும் இந்த அழுக்கு தண்ணி ஏதாவது இருந்ததுன்னா வெளியில வரும். இதுல ஒரு நாப் இருக்கு பாருங்க, இதை வந்து ஓபன் பண்ணிக்கணும். இதுல எதுவும் வரல, அப்பப்ப கிளீன் பண்ணிட்டே இருக்கனால இதுல எதுவும் தண்ணி வரல. இல்லைன்னா இதுல இருந்து கூட எக்ஸஸ் தண்ணி இருந்தது அப்படின்னா இது வழியா கூட நமக்கு ஃபில்டர் ஆகி வரும். இப்போ இதை நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். ஏதாவது ஒரு டிஷ்யூ கிளாத் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு நல்லா அப்படி கையை விட்டு இப்படி நல்லா ஃபுல்லா தொடச்சிடலாம். நான் காமிக்கிறேன் பாருங்க எந்த அளவுக்கு அழுக்கு இருக்கு பாருங்க. இதுல இது திரும்பி இந்த துணியை அலசிட்டு திரும்ப நான் அதை தொடச்சி காமிக்கிறேன். இது நம்ம அடிக்கடி கிளீன் பண்ணோம் அப்படின்னா அந்த ட்ரைன் பைப் எதுவும் நமக்கு அடைக்காம இருக்கும். பாருங்க, ரெகுலரா பண்ணாலுமே இவ்வளோ அழுக்கு இருக்கு பாருங்க. இதுல வழுவழுன்னு இருக்கும். இந்த தண்ணி நின்று அழுக்கு ஜாஸ்தியா இருக்கும் பாருங்க. இவ்வளோ அழுக்கு. இப்போ இந்த ஃபில்டர்ல அழுக்கு இருக்கு இல்லையா, அதை நல்லா ப்ரஷ் வச்சு நல்லா தேய்ச்சி கிளீன் பண்ணிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த ட்ரைன் பைப்ல இருந்து வந்த தண்ணி பாத்தீங்களா எவ்வளவு அழுக்கா இருக்கு. போன மாசம் கிளீன் பண்ணது அதே நம்ம ஒரு 3 மாசம் கிளீன் பண்ணாம விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே வந்து ட்ரைனேஜ்ல ஸ்மெல் வரும் இல்லையா, அதே மாதிரி ஸ்மெல் வரும். இப்போ நல்லா கிளீன் பண்ணியாச்சு. நம்ம எப்படி எடுத்தோமோ அதே மாதிரி வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். பாருங்க, இப்படி ப்ரெஸ் பண்ணிட்டு நம்ம பாட்டில் மூடி மாதிரி தான் நல்லா டைட்டா க்ளோஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இதை அப்படி இந்த டோரை க்ளோஸ் பண்ணி ஒரு ப்ரெஸ் பண்ணீங்கன்னா க்ளோஸ் ஆயிடும். இந்த டிடர்ஜென்ட் டிஸ்பென்சர் நல்லா அழகா கிளீன் பண்ணிட்டோம். ட்ரம்மையும் வந்து நல்லா டீஸ்கேல் பண்ணிட்டோம். இந்த கேஸ்கெட் எல்லாமே நீட்டா தொடச்சாச்சு. ட்ரைன் பைப்பையும் இந்த ஃபில்டரையும் நல்லா கிளீன் பண்ணிட்டோம். மிஷின் டோரையும் க்ளோஸ் பண்ணிடலாம். மிஷின்ல துணி வந்து ஒரு லோடு முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த லோடு போடணும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 1/2 hour வந்து கேப் விட்டணும். அந்த ஒரு லோடு முடிஞ்சதுக்கு அப்புறம் கையோட வந்து டோரை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு இதுல துணி இருக்கும் இல்லையா, அந்த துணியை ஃபுல்லா உடனே எடுத்துடணும். துணி மிஷின்குள்ளேயே அப்படியே இருந்தது, நம்ம காய போடும் போது எடுத்துக்கலாம் அப்படின்னு நம்ம விட்டோம்னா போக போக கொஞ்ச நாள்ல மிஷின்லயும் ஒரு பேட் ஸ்மெல் வர ஆரம்பிச்சிரும், நம்ம துணிலையும் அந்த பேட் ஸ்மெல் வந்துடும். அதில் இமீடியட்டா துணியை பக்கெட்ல எடுத்துட்டு ஒரு 1/2 hour கேப் விட்டு அடுத்த லோடு நம்ம போட்டுக்கலாம். அப்பதான் வந்து மிஷின் அந்த ரன் ஆகி அந்த சூடு குறைஞ்சி கொஞ்சம் கூல் ஆகும். அதுக்கப்புறம் செகண்ட் லோடு நம்ம போட்டுக்கலாம். இல்லை நம்ம ஒரு லோடு தான் போட போறோம் அப்படின்னா துணியை எடுத்துட்டு ஒரு துணியால இந்த நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த கேஸ்கெட்டு இங்க வெளியில இந்த டோர் இங்க பின்னாடி இது ஈரமா இருக்கும் இல்லையா, இதை ஃபுல்லாவே வந்து நம்ம தொடச்சிடணும். தொடச்சிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே திறந்து வச்சுட்டு ஒரு 1/2 hour அப்படியே விட்டுடலாம். அதுக்கப்புறம் நம்ம இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம மெயின்டைன் பண்ணும்போது மிஷின் வந்து ரொம்ப நல்லா கிளீனா ஸ்மெல்லும் இல்லாம மெயின்டைன் ஆகும். வாஷிங் மிஷினோட இந்த ஸ்பீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1200 RPM. நமக்கு மிஷின்ல இத்தனை ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதுல எந்த ஆப்ஷன் நீங்க செலக்ட் பண்ணாலுமே பை டிஃபால்ட் வந்து ஆர்பிஎம் ஸ்பீடு 1200 தான் எடுத்துக்கும். பாருங்க, இந்த ஸ்பீடு வந்து நம்ம பார்க்கணும்னா இது ப்ரெஸ் பண்ணும்போது தெரியும் 1200 எடுத்துக்கும். நம்ம போடுற ஒவ்வொரு லோடுக்குமே வந்து ஒவ்வொரு விதமான துணிக்கும் 1200 ஆர்பிஎம் அப்படிங்கிறது அவசியம் இருக்காது. நம்ம ரெகுலரா யூஸ் பண்ற எல்லா துணிக்குமே வந்து 600 ஆர்பிஎம் அப்படிங்கிறது போதுமானது. இதை வந்து நம்ம கம்மி பண்ணிக்கலாம். இப்போ 1200 வருது இல்லையா, ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா 1000 வரும், 800, 600 இந்த அளவு நம்ம வச்சா போதும். நம்ம பை டிஃபால்ட்டா அப்படியே விட்டோம்னு வச்சுக்கோங்களேன் 1200 எடுத்துக்கும் போது
துணிகள் வந்து ரொம்ப ஸ்குவீஸ் ஆகும். அப்படிங்கும்போது ரொம்ப சுருக்கம் வரும். அவ்வளோ அவசியம் இருக்காது. கொஞ்சம் ஹெவியா இருக்கிற கிளாத் அப்படின்னா, அதாவது டர்க்கி டவல்ஸ் போடுறோம், கொஞ்சம் திக்கான பெட்ஷீட்ஸ் போடுறோம் அப்படின்னா மட்டும் நம்ம ஒரு 800க்கு நம்ம வேணா மாத்திக்கலாம். மத்தபடி நம்ம ரெகுலரா யூஸ் பண்ற எல்லா துணிக்குமே வந்து நம்ம 600 வச்சா போதுமானது. இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நம்ம ஆர்பிஎம் ஸ்பீட கம்மி பண்ணிக்கலாம். இதனால மிஷினோட லைஃபும் வந்து நல்லா இருக்கும். இப்போ வந்து நம்ம வாஷிங் மிஷின்ல டீஸ்கேலிங்கும் ரெகுலர் கிளீனிங்கும் நம்ம பண்ணிட்டோம். இதுல வந்து இன்னும் ஒரு விஷயம் பாக்கி இருக்கு. அதாவது இன்லெட், தண்ணி நமக்கு மிஷின்குள்ள வருது இல்லையா, அந்த பைப் கிளீன் பண்றது பாக்கி இருக்கு. இந்த மிஷின் வந்து ஒரு ஹெல்பிங் ஹேண்ட் இருந்தாதான் மூவ் பண்ணி இந்த பேக் சைடு அந்த பைப்பை கலட்டி அதுல ஒரு ஃபில்டர் ஒன்று இருக்கும், நல்ல மெல்லீஸா இருக்கும். நம்ம தண்ணி வருது இல்லையா இன்லெட், அந்த வாட்டர்ல ஏதாவது டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் இருந்ததுன்னா அந்த இடத்துல ஃபில்டர் ஆயிடும். அது அப்படி ஃபில்டர் ஆகி என்ன ஆகும்னா அந்த நெட்டு வந்து ஃபுல்லாவே அடைச்சிடும். அதுக்கப்புறம் தண்ணியோட ஃபோர்ஸ் வந்து நமக்கு கம்மியா வர ஆரம்பிச்சிடும். அதனால மாசத்துக்கு ஒரு தடவையோ இல்ல 2 மாசத்துக்கு ஒரு தடவையோ அந்த பின்னாடி இருக்கிற அந்த இன்லெட் பைப்பை ஓபன் பண்ணி அந்த ஃபில்டரை கிளீன் பண்ணிட்டு திரும்பி ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இன்னைக்கு அந்த மிஷின் வந்து என்னால் நகர்த்த முடியாததுனால அந்த ஒரு விஷயம் என்னால உங்களுக்கு காமிக்க முடியல. இன்னைக்கு நம்ம பண்ண அந்த கிளீனிங் வேலைக்கு நம்ம வெளியில இருந்து யாரையாவது டெக்னீஷியனை கூப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப மினிமமா 500 ருபீஸ்ல இருந்து 1000 ருபீஸ் வரைக்கும் வாங்குவாங்க. ஆனா இது ரொம்ப சிம்பிளான விஷயம், நம்மளே பண்ணிக்கலாம், ரொம்ப கஷ்டமே கிடையாது. இதே மாதிரி நீங்க உங்க வீட்டு வாஷிங் மிஷினை கிளீன் பண்ணி பாருங்க. எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.